ஸோ இந்த வீடியோவில் அந்த போன வீடியோவில் நான் டார்ச் வச்சு செஞ்சு காமிச்சேன் இல்லையா? ஸோ இப்போ அதே வந்து நான் இங்கே செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய ஸ்பியர் இருக்குது, சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ லைட் சோர்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்கிறேன். லைட்டு வந்து எந்த பக்கம் இருந்து வருது, லைட்டு வந்து இந்த பக்கம் இருந்து வருதா இல்லை இந்த பக்கம் இருந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பக்கம் வந்து என்னுடைய டார்ச் லைட் இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னாகும், இது மேலே வந்து இப்படி லைட் பட ஆரம்பிக்கும். ஆமாங்களா? ஸோ இது வந்து என்னுடைய தரன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைட் இங்கே போய் பட்டு, ஸோ இப்போ இங்கே என்ன ஆகிடும், உங்களுக்கு லைட்டோட டிஸ்டன்ஸ், டார்ச் லைட் ரொம்ப மேலே போச்சு அப்படின்னா இதோட லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். டார்ச் பக்கத்தில் வர வர இதோட லென்த் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து காஸ்ட் ஷேடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த காஸ்ட் ஷேடை ஃபில் பண்ணிடுறேன். காஸ்ட் ஷேட்னால் இந்த தரையில் இருக்கிற ஷேடு. அதுவும் என்னாகும், பாலுக்கு பக்கத்தில் இருக்கும்போது டார்க்காக இருக்கும், தூரமாக வர வர உங்களுக்கு என்னாகும், லைட் ஆகும். ஓகேங்களா? இதில் தான் டவுட் இருக்குமா? இந்த லைட்டோட டைரெக்ஷனை பொறுத்து இந்த ஓவலோட ஷேப் மாறும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த லைட்டு படுற டைரெக்டாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹைலைட்டுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஒரு பால் மேலே ஒரு இடத்துல மட்டும் பயங்கர பிரைட்டாக இருக்கும், அந்த இடம் வந்து ஹைலைட்டு. ஓகேங்களா? இந்த ஹைலைட்டுக்கோட ஷேப் வந்து மாறும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் மாறும். இது ஸ்பியராக இருக்கிறதுனால என்னாகும்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இப்படி லைட்டு நீங்கள் எப்படி படுறீங்களோ அதை பொறுத்து இந்த ஹைலைட்டோட ஷேப் வந்து மாறும். ஸோ அந்த இடம் வந்து லைட் இருக்கிறதுனால நமக்கு அந்த இடத்துல நம்ம ஷேட் பண்ணக்கூடாது, அதை சுற்றி தான் நம்ம வந்து ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டைரெக்ஷன்ஸ் பாருங்கள், என் பென்சில் எப்படி மூவ் ஆகுதுன்னா லைட்டு படுற பக்கமே வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த பாலோட பாதி, ஏன்னா இந்த பாலுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் குண்டாக இருக்கும் இல்லையா இந்த இடம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து இதை பாதியை தாண்டி என்ன ஆகும், லைட் படாது. ஸோ அப்போ அந்த என்ன ஆகும், இதுதான் வந்து நம்மளுடைய ஆக்சுவல் ஷேடு, அந்த பால் மேலே லைட்டு படாத இடம். ஸோ இதை வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணி விடணும். நான் என்னென்ன தப்பு பண்ணுவீங்கன்னு தனியாக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜில் வந்து நம்ம லைட்டாக தான் கொடுக்கணும். ஏன்னா என்னாகும், இந்த லைட்டு போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த எட்ஜஸ் வந்து லைட்டாக தான் தெரியும். அவ்வளோதான் பாருங்கள், சிம்பிள் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் என்ன சொல்லியிருக்கேன், நான் ஹைலைட்டுன்னு சொல்லியிருக்கேன். லைட்டு ரொம்ப அதிகமாக அந்த ஆப்ஜெக்ட் மேலே படுற இடம். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆஃப் டோன். அதாவது அது ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஷேடு இல்லை, ரொம்பவும் லைட் இல்லை, அந்த வேல்யூ சேஞ்சில் அந்த வேல்யூ ட்ரான்சிஷன் ஆகுது இல்லைங்களா, அந்த இடம். ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவல் ஷேடு. ஓகே, இது காஸ்ட் ஷேடு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தெரியும், அந்த இடம் வந்து ரிஃப்ளெக்டட் லைட். ஓகே, ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் எங்கே ஹைலைட் இருக்குது, ஹாஃப் டோன் எவ்வளோ தூரம் இருக்குது, அப்புறம் ஷேடு எவ்வளோ தூரம் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது. இப்போ ஷேடு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூன் மாதிரி, இது ஸ்பியராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷேடு வரும். ஓகேங்களா? அதே நீங்கள் க்யூப் மேலே படும்போது அந்த ஷேடோட ஷேப் வந்து மாறும். அப்போது ரிஃப்ளெக்டட் லைட்டு, காஸ்ட் ஷேடு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷேப் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு க்யூப் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் க்யூப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஒரு லைட் சோர்ஸ் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னாகும், இந்த எட்ஜிலலாம் வந்து பட்டு இப்படி போய் இதான் என்னுடைய தரன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த எட்ஜிலலாம் போய் பட்டு இப்படி வரும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் காஸ்ட் ஷேடோவை ஃபில் பண்ணிடுறேன். ஏன்னா இதுதான் வந்து இதுவும் பாருங்கள் இங்கே டார்க்காக இருக்கும், போக போக என்னாகும் உங்களுக்கு லைட் ஆகும். எப்பயுமே லைன் தெரியக்கூடாது பென்சில் ஷேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்போவே பாருங்கள் உங்களுக்கு ஒரு 3D அப்பியரன்ஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
ஹைலைட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைலைட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லைட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. டார்ச் ரொம்ப பக்கத்தில் இருந்தால் ஹைலைட் பயங்கர பிரைட்டாக தெரியும். டார்ச் லைட் தூரமாக இருந்துச்சுன்னா ஹைலைட் ரொம்ப பிளண்டராக தெரியும். நான் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன்னா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்யூபாக இருக்கிறதுனால லைட் வந்து இப்படி இப்படி போடுறேன், ஸ்லாண்டிங் லைனில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ தூரமாக இருக்கும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இப்போ ஹைலைட் முடிஞ்சிருச்சு, ஆஃப் டோன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பக்கம் சுத்தமாக லைட்டே படாதா, அதனால் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் ஆக்சுவல் ஷேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன ஆகும், லைட்டு படும், இந்த இடத்துல லைட்டு படும், இந்த இடத்துல தூரமாக இருக்கும்போது லைட் படாது. அப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து நான் ஆஃப் டோன், அது ஆஃப் டோன்னா மிட் டோனு கூட சொல்லலாம். அது வந்து வேல்யூஸ் வந்து அப்படியே மாறும். லைட்டோட டைரெக்ஷனுக்கு உங்களுக்கு மாறும். இங்கே லைட் இப்படி இப்படி படுறதுனால உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு ஆஃப் டோன் வருது. தூரமாக இருக்கிறதுனால இந்த இடம் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். ஸோ ஹைலைட் முடிஞ்சிருச்சு, இங்கே இருக்குது. ஆஃப் டோன் இங்கேயும் ஆஃப் டோன், இங்கேயும் ஆஃப் டோன். ஆஃப் டோன்னா நீங்கள் எக்ஸாக்ட் 50% நினச்சிக்காதீங்க. வேல்யூ ஸ்கேலில் இருக்கிற மற்ற டோன்ஸ் ஷேடு, அந்த லாஸ்ட்டு 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம மிட் டோன்ஸ்னு சொல்லுவோம். அப்புறமா ஷேடு இது தேர்ட் பாயிண்ட்டு. இப்போ காஸ்டிங் ஷேடாகவும் முடிஞ்சிச்சு. இப்போ ரிஃப்ளெக்டட் லைட் என்ன ஆகுது, லைட் இப்படி போய் பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், முடிஞ்சிருச்சு. ஒரு க்யூப் வந்து 3D ஷேப்பில் இருக்கிற மாதிரி. உங்களுக்கு ஹைலைட் நல்லா பிரைட்டாக வேணும்னா கொஞ்சம் இப்படி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எப்பவுமே இந்த மாதிரி லைன்ஸ் தெரியக்கூடாது ஷேடில், அதனால் அந்த லைன்ஸ் வந்து நான் பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த இடத்துல லைட்டு ஷோஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. இதே தான், நீங்கள் க்யூப்பில் போட்டினாலும் அதே தான், சாரி கோனில் போட்டிங்கனாலும் அதே தான். இப்போ வந்து கோன் வச்சுக்கோங்களேன், லைட் சோர்ஸ் இந்த பக்கம் இருக்குன்னா என்ன ஆகும், உங்களுக்கு இந்த எட்ஜில் மேலெலாம் லைட் பட்டு இப்படி உங்களுக்கு காஸ்டிங் ஷேட் வரும். ஃபஸ்ட்டு இந்த காஸ்டிங் ஷேடை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். போக போக அப்படியே என்ன ஆகுது, உங்களுக்கு வேல்யூ கம்மி ஆகிடுது. ஸோ ஹைலைட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹைலைட் அதே மாதிரி தான், லைட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹைலைட்டாக இருக்கும். தூரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இடத்துல தான் உங்களுக்கு ஹைலைட் வரும். ஸோ இப்போ வந்து நான் இந்த கொஞ்சம் இடம் மட்டும் ஹைலைட், அதாவது லைட்டே படாத ஷேடே இல்லாத இடம் ஹைலைட்னா ஷேடு இருக்காது. அப்புறம் ஆஃப் டோனு, இந்த கோன் எப்படி இருக்கும், இப்படி கொஞ்சம் இப்படி வளைஞ்சி வரும் இல்லையா? அப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு லைட்டு படாது, அதனால் நான் டார்க் பண்ணுறேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து அதே மாதிரி இந்த பாதி இடம் வந்து லைட் படாது இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் லைட் பண்ணி விடணும். ஸோ இப்போ நான் சொன்ன ரூல்ஸ்லாம் அப்ளை ஆகுதான்னு பாருங்கள். ஒரு ரூல் சொன்ன ஞாபகம் இருக்கா, டார்க் ஃபாலோஸ் லைட், லைட் ஃபாலோஸ் டார்க். அவ்வளோதான். ஸோ லைட் இருக்குது, லைட் ஃபாலோஸ் டார்க், டார்க் இருக்குது, டார்க் ஃபாலோஸ் லைட், லைட் இருக்குது, லைட் ஃபாலோஸ் டார்க். ஸோ இந்த 3மே செஞ்சு பார்த்து வெவ்வேறு டைரெக்ஷனில் லைட் சோர்ஸ் வச்சு செஞ்சு அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.